إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا آمنا فاغفر لنا وارحمنا وأنت خير الراحمين صدق الله العليم ربنا آمنا فاغفر لنا எங்கள் இறைவா நாங்கள் உன்னை ஈமான் கொண்டோம் எனவே எங்களை மன்னிப்பாயாக வரஹம்னா இன்னும் எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக அந்த கைருர் ராஹிமீன் நீ அருள் புரிவதில் மிகவும் சிறந்தவனாக இருக்கிறாய். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் அவனுடைய அருளையும் அவனுடைய மன்னிப்பையும் நாம் கேட்க வேண்டும் என்பதை இந்த துவாவின் மூலமாக அல்லாஹ் சொல்லித்தரான். இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு தன்னுடைய எல்லா விதமான அவனுடைய ரிசுக்குகளை எந்த விதமான தடையும் இல்லாமல் அல்லாஹ் கொடுத்துடுவான். அவருக்கு என்ன தேவையோ அன்னைக்கு அவருக்கு என்ன தேவையோ என்ன ரிசுக்குகள் தேவைப்படுதோ அது அவனுக்கு வந்து சேர்ந்துடும். அதில் அவனுக்கு அல்லாஹ் என்ன நாடி இருக்கின்றானோ அந்த ரிசுக்கு அவரை தேடி வந்துடும். அதில் எந்த விதமான தடையுமோ குறையுமோ அல்லாஹ் வைக்க மாட்டான். ஆனால் அல்லாஹ் வழங்கக்கூடிய அந்த ரிசுக்கில் அவனுடைய அருளையும் அவனுடைய ரஹ்மத்தையும் தான் நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். எவ்வளோ பணம் பொருளாதாரங்களை சம்பாதித்தாலும் அந்த சம்பாதிக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தில் எத்தனையோ நபர்களுடைய வாழ்க்கையில் பணம் காசு நிறைய இருக்குது. ஆனால் என்ன செய்ய முடியல, அவர்களால் நிம்மதியாக அதை பயன்படுத்த முடியலை. நல்ல பொருளாதாரங்கள் இருக்குது, உடல் ஆரோக்கியம் இல்லை. அவர்கள் நினைத்த உணவுகளை சாப்பிடலாம், ஆனால் சாப்பிட முடியாத அளவுக்கு உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிருக்கிறத பார்க்கணும். இப்போ அல்லாஹ் தன்னுடைய யாருக்கு தன்னுடைய அருளை ரஹ்மத்தை அல்லாஹ் வழங்கிட்டானோ அவருக்கு பொருளாதாரத்தையும் கொடுப்பான். அந்த பொருளாதாரத்தை கொண்டு அவருக்கு மன நிறைவையும் அல்லாஹ் வழங்குவான். அவருக்கு பொருளாதாரத்தை கொடுப்பான், அந்த பொருளாதாரத்தை கொண்டு அவருக்கு உடல் ஆரோக்கியமும் என்ன செய்யும், அவருக்கு இருக்கும். அப்போ அல்லாஹ் யாருக்கு எதை கொடுக்க வேண்டுமோ அதை தடையில்லாமல் கொடுத்துருவான். ஆனால் கொடுத்ததில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் வேணும் அப்படின்னு சொன்னால் அல்லாஹுடைய அருள் அந்த ரஹ்மத்து தேவைப்படுது. அல்லாஹுடைய ரஹ்மத்து வேணும் அப்படின்னு சொன்னால் அவனுடைய மன்னிப்பு தேவைப்படுது. யாரை அல்லாஹ் மன்னிக்கிறானோ அவருக்கு அல்லாஹ் தன்னுடைய ரஹ்மத்தை தன்னுடைய அருளை அல்லாஹ் வழங்குகிறான். அப்போ யாருக்கெல்லாம் அல்லாஹ் தன்னுடைய அருளையும் ரஹ்மத்தையும் இந்த உலக வாழ்க்கையிலையும் மறுமை வாழ்க்கையிலையும் அல்லாஹ் வழங்குவான் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்யக்கூடிய ஒரு அழகான ஒரு செய்தி. அல்லாஹ் சொல்றான், குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்கி துஅத்தில் முல்க மன் தஷா. நபியே நீங்க அந்த மக்களிடத்துல சொல்வீராக, நபியே நீர் கூறுவீராக, அல்லாஹ் ஆட்சிகளுக்கெல்லாம் அதிபதியாகவன் அல்லாஹ் தான். குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்கி, இந்த உலகத்துல எல்லா விதமான ஆட்சி அதிகாரத்திற்கெல்லாம் அதிபதியான அல்லாஹ் ஒருத்தன் தான் என்று நபியே நீர் கூறுவீராக. துஅத்தில் முல்க மன் தஷா வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷா வ துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா. அடுத்தடுத்து அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, யாரை அல்லாஹ் விரும்புகின்றானோ அவருக்கு அல்லாஹ் ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பான். யாரை அல்லாஹ் விரும்புகின்றானோ அவருக்கு கண்ணியத்தை மரியாதையை கொடுப்பான். யார் அல்லாஹ் விரும்புகிறானோ அவருக்கு பேரு பதவி புகழை அல்லாஹ் கொடுப்பான். யார் அல்லாஹ் விரும்புகிறானோ அவருக்கு நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சியை அல்லாஹ் கொடுப்பான். நீ நாடியவரை அல்லாஹ் நாடியவரை கண்ணியப்படுத்துவான், அல்லாஹ் நாடியவரை இழிவுபடுத்துவான். இதெல்லாம் அல்லாஹ் சொல்றான், நபியே இதெல்லாம் என்னுடைய கைவசத்தில் இருக்கு என்பதாக நீர் கூறுவீராக என்று அல்லாஹ் கூறுகின்றான். பியதிகல் கைர், நன்மைகள் அனைத்தும் உன் கைவசமே உள்ளது. இன்னக அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ்வே சிறந்த ஆற்றலுடையவனாக இருக்கிறான். அப்போ அல்லாஹ் யாரை நாடுறானோ அவர்களுக்கு தன்னுடைய ரஹ்மத்தை அருளை அல்லாஹ் வழங்குகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், யாரை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான், யாருக்கு அல்லாஹ் தன்னுடைய அருளை கொண்டு உதவி செய்வான், யாரை அல்லாஹ் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை கொடுப்பான், மன மகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுப்பான் அப்படின்னு சொன்னா,
யார் அல்லாஹ்விற்கு கட்டுப்படுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹு தஆலா எல்லா விதமான நிலைகளையும் அவர்களை அல்லாஹ் உயர்த்துவான். எல்லா விதமான நிலைகளிலும் அவருக்கு அல்லாஹ் மகிழ்ச்சியை கொடுப்பான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல சஹாபி கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தை நான் பெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு நான் என்ன செய்யட்டும் சொல்லி கேட்கும் பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் எதை செய்ய வேண்டும் என்பதாக கட்டளையிட்டானோ அதை செய்வதும், அல்லாஹ் எதை செய்ய வேண்டும் செய்ய வேண்டாம் என்பதாக தடுத்தானோ அதை விட்டு தன்னை தடைப்படுத்திக் கொள்வதும் தான் சிறந்த செயல் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றும் பொழுது அல்லாஹ்வுடைய அந்த ரஹ்மத் கிடைக்குது. வரஹம்னா வ அன்த கைருர் ராஹிமீன். அல்லாஹ் இந்த துஆவுல கேட்க சொல்றது, வரஹம்னா இறைவா எங்களுக்கு நீ அருள் புரிவாயாக, வ அன்த கைருர் ராஹிமீன் அருள் புரிவதில் நீயே சிறந்தவன். அல்லாஹ்வை தவிர அருள் வழங்குவதில், அல்லாஹ்வை தவிர உதவி செய்வதில் வேறு யாரும் சிறந்தவர்கள் இருக்க முடியாது. அப்ப இந்த துஆவை அல்லாஹ் சொல்லித்தரான். இரண்டாவது, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு தன்னுடைய அருளை கொண்டு உதவி செய்யக்கூடிய அல்லாஹ் யாரெல்லாம் அதை நிராகரிக்கிறாங்களோ, அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிராகரிக்கிறாரோ, புறக்கணிக்கிறாரோ, அதை கண்ணும் காணாமல் இருக்கிறாரோ அவருடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா அது இறை மறுப்பாளருடைய உதாரணமாகவே அல்லாஹ் சொல்றான். யார் அல்லாஹ்வை யார் மறுக்கிறாங்களோ, அந்த இணை வைப்பாளர்கள் எப்படி இறைவனை மறுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒப்பாக அல்லாஹ் இவரை கொண்டு போய் வைக்கிறான். தொழுகை இருக்குது ஆனா தொழுக மாட்டார். அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை அங்க என்ன செய்யறாரு, ஈமான் கொண்டிருக்கிறாரு, முஸ்லீமா இருக்கிறாரு, ஆனா தொழுகையில அவர் அதை கண்டுக்கிறதே இல்லை. அதை அவர் அந்த தொழுகையை அவர் புறக்கணிக்கிறார். அந்த தொழுகையினுடைய விஷயத்துல அவருக்கு எந்த விதமான ஒரு கட்டுப்பாடுமே இல்லை. நினைச்சா தொழுகிறாரு, நினைச்சா தொழுகையை விடுறாரு, இல்லைன்னா சுத்தமா தொழுகைய மாட்டேங்கிறார். இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு முஸ்லீமாக ஒரு சகோதரர் வாழ்றார். அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை புறக்கணிக்கிறார், அதை கண்டுக்க மாட்டேங்கிறார். நோன்பு வருது ஆனா நோன்பு வைக்க மாட்டேங்கிறார். பணம் காசு பொருளாதாரம் இருக்குது, ஜகாத் கொடுக்க மாட்டேங்கிறார். வசதி வாய்ப்பு இருக்குது, ஹஜ்ஜினுடைய கடமையை என்ன செய்யறாரு, நிறைவேற்ற மாட்டேங்கிறார். இப்படி அல்லாஹ்வினுடைய முக்கியமான கட்டளைகளை கூட தன்னுடைய வாழ்க்கையில் அவர் புறக்கணிச்சு வாழ்றார். அவருடைய பொருளாதாரம் அவருக்கு பெருசா தெரியுது, உலக வாழ்க்கை அவருக்கு பெருசா தெரியுது. ஆனால் ஏற்றுக்கொண்ட ஈமானினுடைய அந்த ஏகத்துவ கொள்கையினுடைய அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை அவர் நிறைவேற்றாம இருக்கிறார் அப்படின்னு சொன்னா இவருக்கு அல்லாஹ் உதாரணமாக யாரை கொண்டு வந்து நிறுத்துறான்னா இறை மறுப்பாளர்களை கொண்டு வந்து நிறுத்துறான். யார் அல்லாஹ்வை ஈமான் கொண்டு அல்லாஹ்வுடைய கட்டளைகளை புறக்கணிக்கிறாரோ அவர் இறை மறுப்பாளருக்கு சமம் என்பதாக அடுத்த ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றா, ஓ மஸலுல்லதீன கஃபரு கமஸலில்லதீ யன்இகு பிமா லா யஸ்மஉ இல்லா துஆஅ வ நிதாஅ சும்மன் புக்குமுன் மின் ஃபஹும் லா யாகிலூன். இது இறை மறுப்பாளருடைய உதாரணம். ஒரு ஆடு மேய்ப்பவனின் கூப்பாடும் கூச்சலும் அறிய இயலாதவர்கள், செவிடர்கள், ஊமையர்கள் இவர்கள் எந்த விதமான நற்போதனையும் உணர மாட்டார்களே. அத்தகைய நிலைக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், இவர்களை கொண்டு வந்து நிப்பாட்டான். யார் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை புறக்கணித்தவர்களை பத்தி அல்லாஹ் சொல்றான். எப்படி ஒரு ஆடு மேய்க்கக்கூடியவர் நடுவு காட்டுக்குள்ள போய் ஆடு மேய்க்கிறார், இது அல்லாஹ் சொல்லக்கூடிய உதாரணம். நடுவு காட்டுல போய் ஒரு ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறார். ஆடு மேய்ச்சி இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சு. அந்த ஆபத்து வரும் பொழுது அங்கிருந்து அவர் சப்தம் இடுறார், அங்கிருந்து அவர் கத்துறார். யாருடைய காதலையுமே அது விழுகாது. ஏன்னா ஒரு நடுவு காடுக்குள்ள இருக்கிறார். யாருடைய காதலையுமே அந்த கூப்பாடும் அந்த கூச்சலும் விழுகாது. அப்போ அல்லாஹ் சொல்றான், செவிடர்கள், ஊமையர்கள், அதே மாதிரி காது கேட்காத அந்த செவிடர்கள் இருக்கிறார்களே, அதே போன்று பேச முடியாத அந்த ஊமையர்கள் இருக்கிறார்களே, எந்த நற்போதனையும் அவங்க உணர மாட்டாங்க. அவர்களுக்கு காது கேட்காத ஒருத்தர் போயிட்டு என்னதான் நல்ல உபதேசங்கள் செஞ்சாலும் அவருக்கு புரியாது. அப்போ இது மாதிரி அல்லாஹ் சொல்றான், இதை போன்றவர்கள் யார் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை புறக்கணித்தவர்கள் இறை மறுப்பாளர்களாகவே அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, எப்போதெல்லாம் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல நாம நம்மை முதன்மைப்படுத்துறோமோ அப்ப அல்லாஹ் தன்னுடைய அருளை கொண்டு நம்மளை சிறப்பாக்கி வச்சிருவான். அவனுடைய மன்னிப்பை கொண்டு நம்மளை அல்லாஹ் உயர்த்திடுவான். எப்ப அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஒரு அடியான் புறக்கணிக்க ஆரம்பிக்கிறானோ அவனை விட்டும் அல்லாஹ் தூரமாகிறான், அவனை விட்டு அல்லாஹ் ஒதுங்கி கொள்றான். ஆனால்
அவன் செய்த செயலுக்கு கடுமையான தண்டனைகளை நிச்சயம் அல்லாஹ் வழங்குவான் என்கின்ற ஒரு எச்சரிக்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். இந்த துஆவில் அல்லாஹ் சொல்லி தருவதை போன்று ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா, எங்கள் இறைவா நாங்கள் உன்னை ஈமான் கொண்டோம், அந்த ஈமான்ல அல்லாஹ் நம்மை உறுதியாளர்களாக ஆக்கி வைப்பானாக. ஃபக்ஃபிர் லனா, அதற்காக வேண்டி அல்லாஹ் நமக்கு மன்னிப்பை வழங்குவானாக. வர்ஹம்னா, அல்லாஹ்வுடைய அருளை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. அன்த கைருல் ராஹிமீன், அருள் புரிவதில் அல்லாஹ் ஒருவனே சிறந்தவன். எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய அருளையும் தன்னுடைய கருணையையும் அவனுடைய பாவ மன்னிப்பையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள் புரிவானாக. வாயிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.